வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கோயில் பிரசாதமான சக்கரை பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷலாக இது செய்திருந்தேன். ஆடி வெள்ளி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் இன்றைக்கி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கோயிலில் கொடுக்குற பிரசாதம் போலையே சக்கரை பொங்கல் அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அரை கப் அளவு பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அரை கப் அளவு பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. 2 தடவை நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2.5 to 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிப்போம். மூடி போட்டு அடுப்பில் வச்சுருவோங்க. வெயிட் போட்டு ஒரு 6-7 சவுண்ட் 7 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு நல்லா கருப்பு நிறத்துள்ள நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கிற வெல்லம் நம்ம கடையில் கேட்டு வாங்கிக்கலாங்க. இதை நான் பாகு வெல்லம் தான் வாங்கியிருந்தேன். 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 4 பொடி பண்ணது, அப்புறம் ஜாதிக்காய். இது நம்ம பாலெல்லாம் போட்டு சாப்பிடுவோங்க. அந்த ஜாதிக்காய் இதில் கொஞ்சம் துருவி போட போகிறோம். அதையும் எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு பொடி பண்ண வெல்லத்தெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாங்க. கல் மண் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. எல்லாம் தூசியெல்லாம் வடிகட்டு எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு முந்திரி திராட்சையில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு முதல்ல முந்திரி போட்டு வறுத்துட்டு கூடவே திராட்சையும் போட்டு வறுத்து தட்டில் எடுத்து வச்சுருவோம். எல்லாமே செவந்து வந்துடுச்சுங்க. திராட்சையும் நல்லா உபி வந்துடுச்சு. நம்ம அதில் வடியை விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த சாதமும் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிட்டேன். இது நல்லா கரண்டியில் மசிச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட நம்ம இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. நான் ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருந்தது. நல்லா மசிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் அடுப்பில் வைக்கிற பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம இது பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும். மூடி வச்சுருவோம். இந்த பொங்கலுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜாதிக்காய் நம்ம திருவி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போல் திருவி எடுத்தாச்சு. இந்த பொங்கலும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நெய் இது மேலே ஊற்றிட்டு நம்ம இதில் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடுவோம். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. சாமி பிரசாதமான, அம்மன் பிரசாதமான
சக்கரை பொங்கல், கோயில் சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சுங்க. சாமிக்கிட்ட வச்சுருந்து நம்ம நெய்வேத்தியமாக இது வச்சு கும்பிடலாம். கும்பிட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. ஆடி வெள்ளி ஸ்பெஷலான இன்றைக்கி நான் இந்த சக்கரை பொங்கல் செய்திருந்தேங்க. நீங்களும் இதை இந்த மெஷர்மெண்ட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.